வருமான வரி விதிக்கும் முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்பது உட்பட 10 முக்கியமான அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட்டில் வெளியிட்டுள்ளார். இன்று புதிய நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். 55 நிமிடம் அவர் பட்ஜெட் உரையில் பேசினார். இடைக்கால பட்ஜெட் என்பதால் பெரிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை. சின்ன உரைதான் என்றாலும் பின்வரும் 10 அறிவிப்புகள் அதிகம் கவனம் பெற்றன. கடன். இடைக்கால பட்ஜெட்டின் மொத்த வருவாய் 30.8 லட்சம் கோடி. நிதி பற்றாக்குறை 5.8%. நாட்டின் மொத்த கடன் 14 லட்சம் கோடி. முத்ரா திட்டம். முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி முறை வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி. 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி. 4. அங்கன்வாடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்களும் சேர்ப்பு. மருத்துவமனை. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக தனிக்குழு. விமான நிலையம். 517 நகரங்களில் சிறு விமான நிலையங்கள் அமைக்கப்படும். 1000 விமானங்கள் புதிதாக வாங்கப்படும். வந்தே பாரத். 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயிலின் தரத்திற்கு உயர்த்தப்படும். மேலும் சில நகரங்களுக்கு மெட்ரோ சேவை விரிவுபடுத்தப்படும். வாகனம். நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும். மின்சாரம். சோலார் பேனல் வைத்தால் 300 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும். வருமான வரி. வருமான வரி விதிக்கும் முறையில் எந்த மாற்றமும் இல்லை.